வணக்கம் மக்களே. யூடியூப் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதத்துலேயே நம்ம மானிட்டேஷன் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் யூடியூப் உங்களுடைய சேனலையே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபுல் டைம் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அதில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் நல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல ஒரு 6 பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெயின் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட். ஸோ முதல்ல யூடியூப்பில் ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காப்பிரைட் தாங்க. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவியில் உள்ள கிளிப் எடுத்து அப்படியே ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மூவியில் உள்ள சாங்ஸ் எடுத்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷன்ஸில் வீடியோ எடிட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஓகேங்களா? ஸோ காப்பிரைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஸோ காப்பிரைட் கிளைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ காப்பிரைட் கிளைம் வந்துச்சு அப்படின்னா அது அந்த ஓனருக்கு தான் அந்த வீடியோக்கான பேமெண்ட் போகும். ஓகேங்களா? அதே மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய சேனலுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலே ஃபுல்லாக டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கு நீங்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவியில் உள்ள கிளிப் ஆட் பண்ணுறது, சாங்ஸ் ஆட் பண்ணுறது, அதில் எந்த ஒரு எடிட்டுமே பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நீங்கள் மெயினாக உங்களுடைய ஓன் கண்டென்ட் இருக்கணும். நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஃபேஸ் காமிச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வராது, கிரைமும் வராது. ஸோ இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட். ஸோ மோஸ்ட்லி நிறையா யூடியூபர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் தான். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தங்க வீடியோலேருந்து ஒரு சின்ன கிளிப் எடுத்து போடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாட்டோ இருக்கட்டும், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், இதில் உள்ள வீடியோஸை டவுன்லோட் பண்ணி அப்படியே யூடியூப் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புலேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுடைய மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடும். ஸோ இது மாதிரியும் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். அதில் உங்களுடைய எடிட்டிங் இருக்கணும், உங்களுடைய வாய்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், உங்களுடைய ஃபேஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய சேனல் சேஃபாக இருக்கும். இந்த முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு பிளாட்ஃபார்ம்லேருந்து டவுன்லோட் பண்ணி அவங்களோட யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வரலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக யூடியூப் தரத்துலேருந்து அந்த அல்காரிதத்தை செக் பண்ணும்போது உங்களுடைய வீடியோஸ், உங்களுடைய சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரீஅப்பீல் பண்ணணும், இல்லாட்டி ரீஅப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி கண்டென்ட்கான வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். ஸோ இது யூடியூப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ நீங்கள் யூடியூப் தரப்புலேருந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் ஃபுல்லாகவே டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுடைய சேனலை திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் அல்லது ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு வைலன்ஸாக இருக்கிற மாதிரி, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யாரையும் டேஞ்சரஸ் ப்ராங்க் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி யூடியூப் தரத்துலேருந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதை நீங்கள் மீறும்போது உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ 5th பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறது. ஸோ இதில் மெயினாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேறொரு பிளாட்ஃபார்ம்லேருந்து வீடியோஸை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சேனலில் அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுடைய வீடியோஸ் சேஃபாக இருக்கும். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நிமிஷத்தில் ஒரு வீடியோ கிளிப் ஒரு மூவி கிளிப் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை எப்போதுமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் கடைசி வரைக்கும் நிலச்சி இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இப்போ ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தெரியும் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் மெயின் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல 90 நாளில் 3 வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 3000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து 90 நாளையில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த கிரிட்டேரியாவை நீங்கள் ரீச் பண்ணும்போது அதுக்கப்புறம் நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி யூடியூப் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.